இப்போ அழகிரிசாமி ஐயா அவர்கள் இடைச்சவடியில் இருந்தாங்க. அங்கே பள்ளியில் படித்ததுக்கு பிறகு வேலைக்கு போகிறப்போ தென்காசியில் சாறு பதிவாளராக இருந்தாங்க. இவருடைய படைப்படி வைத்து பார்க்குறப்போ 20 வயதில் எழுத வந்துட்டாரு. முதல்ல இங்கே இருக்கிறப்போ அடுத்து சென்னைக்கு வராங்க. அதுலேருந்து அங்கேருந்து மலேசியாவுக்கு போகிறாங்க. மலேசியாவிலேருந்து மறுபடியும் சென்னைக்கு வராங்க. அவங்களுடைய வாழ்க்கையை இத்தனை பகுதிகளாக பார்த்து ஒவ்வொன்றிலையும் எப்படி எழுதுனாங்க அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. எழுதின 115 கதைகளில் கீரா அவர்கள் சொல்லுவாங்க, 35 கதைகளை மட்டும் பிரித்து ஒரு கரிசல் இலக்கிய கதைகளாக ஒரு தொகுப்பு கொண்டு வரணும் அப்படிங்கிறத முன் வச்சிருப்பாங்க. சாகித்ய அகாடமி விருதுகள் பல விருதுகள் வழங்கி இருக்குது. ராஜபாளையத்தில் பன்மொழி புலவர் மு.கு. ஜெகநாதராஜா அவர்கள் மொழிபெயர்ப்புக்காக முதல் சாகித்ய அகாடமி விருதை வாங்கினாங்க. கு. அழகிரிசாமி அவர்கள் சிறுகதை தொகுப்புக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார். அவருடைய கதைகள்ல என்னதெல்லாம் இருக்கு? குடும்பங்கள் இருக்கு, உளவியல் சார்ந்த கதைகள் இருக்கு, நிலவியல் சார்ந்த பிரச்சனைகள், ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் என்னென்ன உள்ளத்தில் இருக்கும் அந்த உணர்வின் கொதி நிலைகள் இருக்கு இல்லையா, அதை அற்புதமா பதிவு பண்ணியிருக்கிறாரு. தன்னுடைய தாயின் மேல அபரிதமான பாசம் அவருக்கு. தன்னுடைய தாய் தான் சிறுவயதில் இருக்கிறப்போ கம்பராமாயண பாடல்களை சொல்லி கொடுத்ததால் தான் கம்பரின் மேல் அவருக்கு அவ்வளவு, ஒரு நாடகமும் எழுதியிருக்கிறாரு, ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கிறாரு. பின்கட்ட காலகட்டத்தில் கம்பராமாயணம் குறித்த ஒவ்வொரு வருடங்களில் ஒவ்வொரு தொகுப்பா அவர் கொண்டு வந்திருக்கிறார். கம்பரின் மீதும் பாரதியார் மீதும் அவ்வளவு பாசம் அவருக்கு. இவருடைய கதையினுடைய பாடுபொருள்கள், அதற்கு முன்னாடி இவர் சொல்றாரு, இது கதைகள் ஏன் எழுதணும்? யாராவது ஒருத்தங்க பதில் சொல்றீங்களா? கதை ஏன் எழுதணும், கதை ஏன் வாசிக்கணும்? யாராவது ஒருத்தங்க பதில் சொல்றீங்களா? கை தூக்குங்க. யாராவது ஒருத்தங்க ஒரு வரியில சொன்னா போதும். நீங்களா? கதைகள் எழுதுற மூலியமா மேம் அந்த நிலத்தோட வாழ்வியல், உணர்வியல் எல்லாத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக கதை எழுதுறாங்க. எதுக்காக நாம வாசிக்கிறோம்? அதை நம்ம வாசிச்சுட்டு அதுல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அதுல இருந்து தவறுகள் இருந்தா. உங்க பேரை சொல்லுங்கம்மா. ஜீவிதா. ஜீவிதா அம்மா, இவங்களுக்கு கைத்தட்டல், பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ரொம்ப நன்றி பாப்பா. பின்னாடி நீங்களும் எழுதணும்னு நினைக்கிறீங்களா? மிகச் சிறப்பாக எழுதி இதே மேடையில நீங்க விருது பெறணும். ஐயா சொன்னாங்க இல்லையா, தமிழ்ச்செல்வன் தோழர் சொன்னாங்க இல்லையா, அதை போல பிரகாசுக்கு அடுத்து இந்த இடத்துல நீங்களும் விருது பெறுவது போல வரணும். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சிமா. இப்போ கு. அழகிரிசாமி அவர்கள் சொல்றாங்க, ஏன் எழுதணும் அப்படிங்கிற கேள்வி வருது. எழுத்து பத்திரிகையில அவங்க சில யாரெல்லாம் ஏன் எழுதுறாங்க அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, நான் மனிதனாக வாழ விரும்புகிறேன். எதற்காக எழுதுறேன் அப்படிங்கிறதுக்கு கு. அழகிரிசாமி சொல்றது, நான் மனிதனாக வாழ விரும்புகிறேன். நான் மனிதனாக சுதந்திர புருஷனாக இருப்பதற்கு வேற என்ன வழி இருக்குது எனக்கு? நான் எழுதுறது ஒண்ணுதான் எனக்கான, நான் மனிதனாக வாழ்வதற்கு, சுதந்திரமாக வாழ்வதற்கு நான் எழுதுறது ஒன்றுதான் ஒரே வழி அப்படிங்கிறாரு. புற உலகில் நான் முழு சுதந்திரத்தோடு இருக்க நமக்கு சந்தர்ப்பங்கள் துணை இருக்காது. புற உலகுல அந்த சமயத்தில் கூட நம்முடைய மன உலகில் சுதந்திரத்தை இழக்க நான் தயாராக இல்லை. இங்கு குழுமியிருக்கும் இத்தனை ஆளுமைகளும், மாணவிகளும், ஆசிரியர்களும் இதற்கு வந்ததற்கான காரணம் இது மட்டுமே தான். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஏன் நாம மட்டும் இந்த அரங்கில் இருக்கிறோம்? அதற்கான காரணமும் இதுதான். இந்த பதில்ல தான் அந்த காரணத்தை நாம புரிந்து கொள்ள முடியும். இதுக்கும் மேல சொல்றாரு, நான் எழுதுறதால தான் நான் மனிதனாக இருக்க முடியும், மனிதனாக வாழ முடியும், மனிதனாக வளரவும் முடியும். அதனாலதான் நான் எழுதுறேன் அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க பிரச்சாரத்துக்கு எழுதலையா? ஏதோ ஒரு கம்பல்ஷன், ஒரு நிர்பந்தம், அதுக்கு எழுதலையா? பணத்துக்காக எழுதலையா? இல்லைன்னா வாழ்க்கை செலவுகளுக்காக எழுதலையா? அப்படிங்கிற கேள்வியை நீங்க முன் வச்சீங்கன்னா, அதற்காகவும் தான் நான் எழுதுறேன்
அவர் சொல்றது, அந்த எழுத்து பத்திரிகையில் அவர் சொல்றது, இது எல்லாத்துக்காகவும் நான் எழுதுறேன். ஆனா அடிப்படை ஒன்னே ஒண்ணுதான், குறிக்கோள் மாறவில்லை. லட்சியம் தவறுறப்பதான் நாம இதை பண்ண வேண்டிய, லட்சியம் எப்ப தவறுதோ அப்ப நாம இது பண்ண வேண்டியது இருக்கு. லட்சியம் தவறாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம ஆத்மாவுக்காகவும் நம்ம மனித குலத்துக்காகவும் துரோகம் இழைக்கிறப்போ அதெல்லாம் முழு காரணங்கள் என்ன, இதையெல்லாம் எந்த காரணத்துக்காக நடக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் எதனால செய்ய முடியும்? ஒரு கலையால தான் செய்ய முடியும் அப்படிங்கிறத எழுதுறாரு. கலைனா என்ன? ஓவியம் இருக்கு, பாடல் இருக்கு, நடனம் இருக்கு, எல்லாம் எத்தனையோ இருக்கு. ஆனா அழகிரிசாமி ஐயா சொல்றது, இந்த கலைகளால் தான் அந்த புறவுலகில் இருக்கிற மற்ற பிரச்சனைகளெல்லாம் அதையும் நாம் கொண்டு வந்து எல்லாருக்கும் சேர்க்க முடியும். நம்ம ஆத்மாவை மனித குலத்துக்கான விஷயத்தை தர முடியும். எழுத்துங்கிறது என்னுடைய கலை, அதனால தான் நான் எழுதுறேன் அப்படிங்கிறத 1962 அந்த எழுத்து பத்திரிகையில் அவர் எழுதியிருக்கிறாரு. அவர் இது வெறும் வார்த்தையாக சொல்லவில்லை, தன்னுடைய படைப்புகள் முழுவதிலையும் அதை கொடுத்திருக்கிறாரு. மலேசியாவை சார்ந்த 2 கதைகள் சொல்றாரு. ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கதை, மலேசியாவில் நடக்கிற கதை. இன்னொரு கதை சுந்தரம் ஏன் கார் வாங்கினான் அப்படிங்கிற ஒரு சுந்தரம் கார் வாங்கின ஒரு கதை இருக்கு. அது அங்கே இருந்த காலகட்டத்தில் அந்த மனிதர்கள் பட்டு இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் பொதுவானதாக அது இருக்குது. இவர் எழுதுறப்போ என்னதெல்லாம், இப்போ கம்பராமாயணத்தை அவருக்கு அதீதமான பாசம் அப்படின்னு சொல்றோம், அதுல கதைகளும் எழுதுறாரு. அவர் தனியாக ஒரு நாடகம் எழுதினது போக கம்பராமாயணம் பதிப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்தது, ஒவ்வொரு காண்டமாக ஒவ்வொரு வருஷத்தில் கொடுக்கிறார். அது போக சிறுகதையிலையும் அந்த கம்பராமாயணத்தை பற்றிய குறிப்புகள் வருது. திருவேணி அப்படிங்கிற கதை, திருவேணி கதையில நமக்கு என்ன தெரியும்? ராமாயணத்துல எல்லாம் முடிஞ்சது, அங்கிருந்து சீதையை அழைச்சிட்டு வந்தாச்சு, இங்க பட்டம் சூடியாச்சு, அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற காலம், சீதையும் ராமனும் இருக்கிறாங்க, அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இப்போ காட்டில் நடந்தது என்ன, சில விஷயங்களை பத்தி ராமன் சீதைக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. சீதை அவரை கேட்டுட்டு இருக்கிறப்போ சபரியினுடைய பிரியத்தை சொல்றப்போ கண்ணில் அப்படியே தண்ணீர் வருது சீதைக்கு. நாம என்ன பண்ணணும்? இப்போ திருவையாறுல தியாகராஜ பரபிரம்மம் இருக்கிறாங்க இல்லையா, அவர் சிறந்த பாடகர், அவங்க மனைவி சிறந்த பாடகி. அந்த பாடலை பாடிட்டு இருக்கிறாங்க, நாம கேட்க போகலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் முடிவு பண்றாங்க. இவர் எப்படி ராமாயணத்தை கம்பரனுடையும் பாரதியையும் எப்படி நேசித்தாரோ அதை போல இசையை நேசித்திருக்கிறார். இசை குறித்த பாடல்கள் பல கதைகள்ல வருது, குறிப்புகளாகவும் வருது. இந்த கதையில இவங்க 2 பேரும் போறாங்க, அங்க திருவையாறில் பாடல் போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் சர்வ அலங்காரத்தோட அங்க போறப்போ சிலர் பார்த்துடுறாங்க, இதோ ராமரும் சீதையும் வந்துட்டாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போறப்போ தியாகராயருக்கும் அவங்க மனைவிக்கும் அது தெரியல. அவங்க பாடிட்டு இருக்கிறாங்க, நீ பட்டு பீதாம்பரத்தோட வந்தாயா, இதோட வந்தாயா, இந்த நகைகளோட வந்தாயா அப்படிங்கிற பாடலை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் கூட்டமா தியாகராயர் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இவங்களும் அவர் பாடுறத கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தை ஓடி சீதையை கட்டிக்கிட்ட உடனே சீதையை அந்த குழந்தைய எடுத்து வச்சுக்கிட்டாங்க. என்னோட அம்மா அப்படின்னு ஒன்று இல்லைம்மா, நான் உன்னோட அம்மா இல்லை, நீ தெரியாம வந்துட்டேன்னு இருந்தாலும் அந்த குழந்தைய எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு பாடலாக போயிட்டு இருக்கு. அவங்க கேட்குறப்போ இவர் சொல்றாரு, நான் தெய்வம் இல்லை, நான் மனிதனாக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். யார் எழுதுறது? அழகிரிசாமி ஐயா எழுதுறாரு. மனிதனாக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ராமர் சொல்றத எழுதுறாரு. பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க பாடல்கள் ஒரு தெய்வாம்சத்தை கொடுக்குது. அந்த இசை பாடல் தியாகராயரும் அவங்க மனைவியும் பாடுறப்போ, பின்னாடி எல்லாரும் பாடுறப்போ ஒரு அனுபவத்தை கொடுக்குது. அப்போ அந்த குழந்தை அம்மானு சீதையை கட்டின அந்த குழந்தை தெலுங்குல நன்னு பாலிம்பராவே என்னை பாதுகாக்க வந்தாயா அப்படின்னு ஒரு குரல் கொடுக்குது.
திருவேணின்னா தெய்வாம்சம், மனிதம். இது மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற மக்கள் இவங்க எல்லாரும் அந்த பாடல் மழையில் நனையிறப்போ அவ்வளவு பெரிய மழையாக அது பொழிந்தது அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க இந்த கதையில. இதே போல கம்பராமாயணம் சார்ந்து பல கதைகள், இசையை சார்ந்து பல கதைகள் இருக்கு. பசி ரொம்ப முக்கியமானது. அதை தோழர், அந்த கதையை நான் நினைச்சிருந்தேன், அதை தோழர் சொல்லிட்டாங்க. சுயரூபம் அப்படின்னு ஒரு கதை, பிரபஞ்சன் அவர்களுக்கு மிகவும் பிடித்த கதை கு. அழகிரிசாமியினுடைய அந்த கதை. அந்த காலகட்டத்தில், ஏன்னா இதெல்லாம் 49, 50களில் சொல்லப்பட்ட கதை. அந்த 10 ரூபாய் பணங்கிறது 10,000க்கும் மேல இருந்த கதை அது. அதுதான் அந்த கதையில திரிபுரம் களத்துல பஞ்சத்தை பத்தி பேசுறாங்க. பஞ்சத்தை இங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பஞ்சம் எப்படி இருக்கும்? அந்த பஞ்சம் குறித்த கதைகளை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல. 1950களில் ஒரு பஞ்சம் வருதுங்க. அந்த பஞ்சத்தை புண்ணாக்கு பஞ்சம் அப்படிங்கிறாங்க. புண்ணாக்கு தெரியுமா? புண்ணாக்கு பஞ்சம்னா புண்ணாக்கு கிடைக்காத இருந்த பஞ்சம் கிடையாது. எதுவுமே சாப்பிட கிடைக்காம புண்ணாக்க எடுத்து சாப்பிடுற பஞ்சம். அதே மாதிரி மொச்சப்பயிறு பஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சாப்பிட எதுவுமே சாப்பிட கிடைக்கல. அந்த மொச்சப்பயிரை சாப்பிட்டுட்டு அவங்க அந்த பஞ்சத்துல இருக்கிறாங்க. அந்த பஞ்சத்துல அந்த கதையில தான் திரிபுரம் இது, அந்த கதை அவர் சொன்னது வருது. இதே மாதிரி பசியை பற்றிய கதை அந்த சுயரூபம் கதை. ஏன்னா நாமளே இருக்கிறோம். இப்போ பிக் பாஸ் எல்லாம் பாப்பீங்களா? அதெல்லாம் நல்லா பாக்குறீங்க, நன்று. இப்போ முன்னாடி ஒண்ணு பேசுறது, பின்னாடி ஒண்ணு பேசுறது இருக்குல்ல. முன்னாடி ஒண்ணு குரூப்பா ஒண்ணு பேசுவோம், அதே அவங்க போன உடனே பின்னாடி ஒண்ணு. இது எல்லா இடத்துலயும் இருக்குது. இதுதான் அந்த நிகழ்ச்சியிலையும் காட்டுறாங்க. இப்ப இவங்க 2 பேரு, ஒருத்தர் அந்த காலகட்டத்துல சாதியம் சார்ந்த பெயர்கள் அவங்களுக்கு வித்தியாசமா தெரிஞ்சதில்ல. கூப்பிடுறப்பவே பிள்ளைவாள், முதலியார்வாள் அப்படிதான் கூப்பிடுவாங்க. அதனால கதைகள்லையும் அப்படியே எழுதப்பட்டிருக்கு. இதுல ஒரு மாடசாமி தேவர் அப்படின்னு இருக்கிறாரு. அவருக்கு அந்த கதாபாத்திரம் அவங்களுடைய தாத்தா காலத்துல இருந்து பெரிய வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லுவோம் இல்லையா, பல கதைகள்ல அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவர் இருக்கிறப்போ அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு இடத்துல ரொம்ப நாம அதை இழந்துட்டோம், இதை இழந்துட்டோம், ஆனா நம்முடைய குடும்ப அந்த பாரம்பரியத்தின் பெருமையை நாம இழக்கல அப்படிங்கிறது ஒவ்வொன்றும். இப்ப எப்படி ஐயா சொன்ன அந்த திரிபுரத்தில் ஒரு பட்டினிக்காக இன்னொருத்தவங்க முன்னாடி நான் பட்டினி இருக்கிறேன்னு வெளியில காட்டிக்க கூடாது, நான் காட்டிக்கவே மாட்டேன், அந்த இது அவங்களுக்கு இருக்கு. அதே இதுதான் இந்த கதையிலையும். அவர் போய் கீழே இருக்கிற மண்ணை எடுத்து அவர் பல் தேய்க்கிறாரு யாரும் இல்லாதப்போ. அப்ப சரியா இன்னொருத்தர் வந்துடுறாரு, கடன் கொடுத்தவர். என்ன கடன் எப்படி கொடுக்க போற அப்படின்னு கேக்குறாங்க. கொடுக்கணுமே, இப்போ வைராகியம். ஐயா காலையிலையும் சொன்னாங்க இல்லையா, எஸ்ரா அவர்கள் சொன்னாங்க வைராகியம் இருக்குதுங்கன்னு. அந்த வைராகியம் பேசவும் மாட்டாங்க, ஆனா குடும்பத்துல இருக்கிற வைராகியம் இருக்கு. இவருக்கு வைராகியம், ஓ நான் கடன் பெற்ற உனக்கு என்ன, மதியம் நான் உனக்கு பணத்தை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இவரு சொல்லிட்டு பல் தேய்ச்சாச்சு, இவர் கேட்டவர்கிட்ட சொல்லியாச்சு, சாப்பிடணும், இனி இன்னும் சாப்பிடல. போறாரு. போறப்போ அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கு. அங்க அவர் ஹோட்டல் நடத்தி, பிள்ளைவாள் ஹோட்டல் நடத்திட்டு இருக்கிறாரு. இவர் போயாச்சு. நடந்துட்டு இருக்க வர்றவங்களை எல்லாம் இவன் வந்துட்டானா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடு. சுயரூபம், அதுதான் சுயரூபம். முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு, வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவர் உள்ள போறாரு. சாப்பிடுறேன்னு இவரும் சொல்லல. அந்த ஹோட்டல் நடத்துறவரும் நீங்க சாப்பிடுங்க, வர்றவங்களை எல்லாம் நீங்க சாப்பிடுங்க, நீங்க வாங்க அப்படின்னு கொடுக்கறாரு. இவர்கிட்ட கேட்கவே இல்லை. அந்த பேருந்து நிலையத்துல வண்டியில இறங்கி வர்றவங்க எல்லாரும் வர்றாங்க. ஒரு ஆள் வந்த வாங்க சாப்பிடுங்க, மறுபடியும் இவர் கூப்பிடுறாரு. வந்தவர் இல்ல அப்படின்னு ஓடி போயிடுறாரு. இனி பணம் தரணும், அது பண்ணணும்னு. இது காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஆகுது. இவர் அதே இடத்துல அந்த தேவர் இருக்கிறாரு. இந்த பிள்ளைவாள் அவரை சாப்பிடணும்னு சொல்லவே இல்லை. இவருக்கு கேட்கறதுக்கு தயக்கம், 2 இட்லி சாப்பிடலாமா அப்படின்னு. ஆனா நம்மளுடைய மான மரியாதை என்ன ஆறுது, நான் எப்படி கேட்கறது அப்படிங்கிற வைராகியம். இரவு ஆயிடுச்சுங்க. காலையில சாப்பிடல, மதியம் சாப்பிடல, சாயந்தரம் சாப்பிடல, இரவு இல்ல, அதே இடத்துல இருக்கிறாரு. அவரும் இருக்கிறாரு, இவரை சாப்பிடுன்னு சொல்லல. இவரும் இருக்கிறாரு, நான் சாப்பிடுறேன்னு கேட்கல. முடிஞ்சு மீதி இருக்கும்ல,
அதையெல்லாம் மூட்டை கட்டிட்டு இங்க இருக்கிற காப்பி அந்த இதெல்லாம் மறுநாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னுட்டு எடுத்து பின்கட்டுல போய் மீதியை ஒழிச்சு கட்டிட்டு போனா இவர் பின்னாடியே போறாரு. ஏன்னா பசி கொடுமை முடியல அவருக்கு. அப்ப கேக்குறாரு, கொடுத்துடுறீங்களா எனக்கு அந்த சாப்பாடை, எனக்கு கொடுக்குறீங்களா? இடியாது, கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு இவரு. இவ்வளோ நேரம் இவன்கிட்ட எப்படி கேட்கறது? தெரிஞ்சாலும் நீங்க நல்லா இது பண்றீங்கன்னு புகழ்றது முன்னாடி. அப்படி பேசினாலாவது ஏதாவது கொடுப்பானா? அது எதுவுமே நடக்கல. இப்போ இருட்டுல அந்த இடத்துல போற அந்த அந்த மரங்கள் நிறைந்த பகுதியில இருட்டுல போறாங்க. அந்த பிள்ளைவாள் வந்து அதை எடுத்துட்டு சாப்பாடை எடுத்துட்டு போக போறாரு. பின்னாடியே போய் கேட்கிறாரு. கேட்ட உடனே அவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே சண்டை 2 பேருக்கும் ஆரம்பிச்சிடுது. சண்டைன்னா அடி இடின்னு பயங்கர சண்டை. இது போட்ட தேவர் அவர்களுக்கு மாடசாமி பெயர் மாத்தி சொல்லிடக்கூடாதுன்னு நான் அதை சொல்றேன். கீழே விழுந்துடுறாரு அவரு. பசி மயக்கம், காலையில இருந்து சாப்பிடல. கீழே விழுந்துட்டு இது என்ன பண்ணுவோம் நாம, இவன் முன்னாடி கேட்டுட்டோமே அப்படிங்கிற அவமானம் வேற. அப்புறம் மெல்ல எழுந்து வந்துட்டு மறுபடியும் சமாதானம் சொல்றாரு. எனக்கு பசி, அதனால உங்களுக்கு கேட்டுட்டேன் அப்படின்னா. இவர் விடா கொண்டனா இருக்கிறார், அவர் கொடா கொண்டனா இருக்கிறாரு. கொடுக்க மனசு வரல. இப்ப கூட இவரை போட்டு திட்டிட்டு, உனக்கு என்ன, நீ இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நீ நாளைக்கு எனக்கு பணம் கொடுக்க போறியா? உன்கிட்ட நான் எப்படி பணம் வசூல் பண்றது அப்படிங்கறத முன் வைக்கிறாரு. முன் வச்ச உடனே இவருக்கு மறுபடியும் கோவம் எழுது. அடிக்க போறாரு. அவர் உடம்புல தெம்பு இல்ல. இவர் ஒரு இடி இடிச்சோடனே மறுபடியும் கீழே விழுந்துடுறாரு. இவரால் எழுந்திருக்க முடியல. அப்பவும் அவர் கொடுக்காம ஒரு பஞ்சத்தில் ஒரு மீதம் இருக்கும் இட்லியை கூட கொடுக்கும் மனது வரவில்லை அப்படிங்கிறதையும் இவர் இந்த கடைசி அந்த கிளைமாக்ஸ் சொல்லுவாங்கல்ல, இந்த இடத்துல இவரால் எழுந்திருக்க முடியல. எழுந்திருக்கிறாரு. அவர் மைண்ட்ல ஒண்ணு, அவர் மனதுல ஒண்ணுதான் ஓடுது. நல்ல வேளை அவன்கிட்ட இருந்து நான் ஒண்ணு கூட வாங்கி சாப்பிடல. மனசுல அவனுக்கு ஓடிட்டே இருக்கு, ஐயோ நான் அந்த பரம்பரையில் வந்த பேரன், இவன் இங்க நடந்ததெல்லாம் வெளியில சொல்லிடுவான், அப்போ என்னுடைய கௌரவம் என்ன ஆறது, என்னுடைய மரியாதை என்ன ஆறது அப்படிங்கிற அத்தனை ஒரு மனக்கலக்கம் இருந்தாலும் அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு ஆஸ்வாசம், நல்ல வேளை அதுல இருந்து ஒண்ணு கூட நான் வாங்கி சாப்பிடல. இது மாதிரியான பல மனிதர்கள் இவருடைய சிறுகதைகளில் உலவிக்கொண்டே இருக்கிறார்கள். இதனுடைய இன்னொன்னுதான் அந்த திரிபுரத்தில் அந்த குழந்தை இத சொல்றது. இப்ப மலேசியாவில் எழுதின அந்த ஆதாரம் இருக்கா அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த வதந்திகளை பற்றி பேசுற கதை அது. காலையில ஒரு வீட்டுல பிரச்சனை, வெளியில ஏதோ சத்தம் கேக்குது, என்னன்னு பாக்குறாங்க. ஒரு பூவனம், மலேசியாவுல அந்த கோலாலம்பூர்ல பூவனம் அப்படிங்கிற ஒரு பூங்கா மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து 4-5 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு அது நடந்தது, இன்னைக்கு இது நடந்தது. அங்க என்ன அப்படின்னா, ஐயோ அவன் ஒருத்தர் கணேசன் அப்படிங்கிற பேரு, அந்த கணேசன் எல்லார் வீட்லயும் திருடிட்டு போயிட்டான், அவன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு இது வருதுங்க. வந்த உடனே இவர் வீட்டுக்கு வர்றாரு. இவருடைய மனைவி சொல்றாங்க, உங்க பார்க்கர் பேனா இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அந்த கணேசன் தான் திருடுனான். அவன் அந்த பேனாவை எடுத்துட்டு போய் அங்க இவ்வளவு ரூபாய்க்கு அந்த இடத்துல வித்துட்டான் அவங்க மனைவி. அடுத்து இன்னொருத்தர், இந்த கதையை கேட்ட இன்னொருத்தர் சொல்றாரு, அன்னைக்கு ஒரு ரேடியோ பெட்டி எல்லாம் தொலைஞ்சது இல்ல, அதெல்லாம் இவன் தான் திருடிட்டு போனான். இன்னொரு இடத்துல இந்த ஜாமான்லாம் தொலைஞ்சது இல்ல, அது இந்த கணேசன் தான் திருடிட்டு போனான். என்னன்னு பார்த்தா பக்கத்துல இருக்கிற ஒரு ஐயர் வீட்டுல ஒரு சுவர் இருக்கு, அதுல அவன் குதிச்சு வந்ததை பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு இந்த காக்கா அண்ணா காக்கா 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 அது வதந்தி பரவுங்கிறல்ல, அதே மாதிரி பரவுது. இது என்னன்னு பார்த்துட்டே இருக்கிறப்போ கொஞ்ச நேரம் ஆன உடனே இதனால இது இருக்கலாம், இப்ப இவனை சிறையில பிடிச்சிட்டு போயிடுவாங்க, இந்த கணேசன் மோசமானவன் தான் அப்படின்னு ஒரு முத்திரைய குத்திடுறாங்க. கொஞ்சம் பிறகு இந்த விசாரணை வரும்ல, அந்த விசாரணையில போய் தெரியுது, ஐயர் அவர்களுடைய மகளை பார்ப்பதற்காக இந்த கணேசன் வந்திருக்கிறான், அங்கே திருடு எதுவும் நடக்கல அப்படிங்கிற இது தெரியுது. அவர் வெளியில சொல்ல முடியாம திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு ஒண்ணு சொல்லி அது பரவி வருது. இப்ப மனிதர் மனத்தில் உள்ள இந்த மாற்றங்களை தான் கு அழகிரிசாமி அவர்கள் இந்த கதையில முன்வைக்கிறாங்க. இதுவரைக்கும் யாரெல்லாம் திருடன் 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 சொன்னாங்களோ, இப்ப இவர் அவன் திருடன் இல்லைன்னு மனைவிட்ட சொல்ல போறப்போ, ஆமாங்க திருடன் இல்லை, இந்த பாருங்க உங்க பார்க்கர் பேனா எங்க இருந்தது, அங்கதான் இருந்ததுன்னு எடுத்து கொடுக்குறாங்க. இங்க பக்கத்துல ஒரு திருடன், பின்கட்டுல ஒருத்தர் திருடன் சொன்னால, அவங்க வந்து சொல்றாங்க, அவன் இல்ல, அந்த என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறாங்கல்ல
அவங்க தான் திருடுனாங்க. ஆனால் என் பின்கட்டு வீட்டில் இருக்கிறவன் என் பின்னாடி நின்றுட்டு இருந்தான். அவன் நின்றுட்டு இருந்ததுனால நான் சொல்ல முடியாமல் கணேசன் பேரை சொன்னேன். அப்புறம் 7 ரேடியோ எல்லா கணக்கும் அவன் மேலே போட்டது. இப்போ அவன் இல்லை அப்படிங்கிறது நிரூபணமாக இருக்குது. அப்படி அதாவது மனித உளவியலை இந்த பஞ்சம் சார்ந்த பட்டினி சார்ந்த ஒரு எளிமையான மனிதர்களின் விஷயங்களை எல்லாத்தையும் அவர் அற்புதமாக ஒவ்வொரு கதைகளையும் எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறார். இது போல 115 மொத்தம் 115 கதைகள். அந்த ஒரு வாழ்ந்த வீட்டை விட்டு வெளியில வர்றப்ப இருக்கிற துயரம் இருக்குல்ல, அவர் எழுதின முதல் கதை உறக்கம் கொள்ளுமா. அந்த கதையில கூட ஒரு வீட்டை பத்தி தான் சொல்றாங்க. தன்னுடைய மனைவி உடல் நிலை சரியில்லாம இறந்து போறாங்க. அந்த கதைகள் எல்லாம் முதல்ல சொல்லிட்டு வர்றாரு. மனைவி இப்படி இருந்தாங்க, அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. அப்ப ஐயோ நான் பாத்துக்கிறேம்மா, நீ பத்திரமா இரு அப்படின்னு அந்த கணவன் மனைவியை பாதுகாக்கிறான். ஆனா வேலைக்காக போகணும்ல, மனைவிக்கு மருந்து வாங்கணும்னால வேலைக்கு போகணும், போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்றப்போ அந்த மனைவி இறந்துடுறாங்கன்னு தகவல் வருது. ஒரு இறந்த தகவலை சொல்றப்போ நாம என்ன சொல்லுவோம்? இறந்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டோம். அவருக்கு 5 நிமிஷம் இருக்கா? முடிஞ்சது. அப்போ நேரம் முடிஞ்சது, இதை முடிச்சிடுறேன். அப்போ அவங்க வர்றப்போ அவங்களுக்கு உடல்நிலை சீரியஸா இருக்குன்னு தான் சொல்லுவோம், இறந்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டோம். வர்றாரு, மனைவியின் காலம் முடிந்த பிறகு தன் வேலை நிமித்தமாக மனைவியின் கிராமத்துக்கு போறப்போ முதலில் சந்தித்தது அந்த பழைய நினைவுகள் எல்லாம் அவருடைய மனதில் வந்துட்டே இருக்கு. சரியாக அந்த வீட்டுக்கு போகலாமா வேண்டாமா, நாம அந்த வீட்டுல கால் பதிக்க முடியுமா? யாரோ இருக்கிறாங்க, கை மாறி போச்சு, வித்தாச்சு, அதை போக முடியாதுன்னு இருக்கிறப்போ இதே அலுவலர் அதே வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் நாம இங்க தங்க போறோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த வீட்டுக்கு போறப்போ அந்த இரவுல தங்குறப்போ நான் எப்படி உறங்க முடியும் அப்படிங்கிற கதை. இது மாதிரி உளவியல் சார்ந்த ரொம்ப எளிமையான, வாசிக்கிறப்போ நமக்கு புரியக்கூடிய, அவர் சொன்னதே அதுதான். நான் எழுதுறேன், இவர் சொல்வாரு, ஐயா கானாசு அவர்கள் சொல்றப்போ மிகவும் எளிமையாக எழுதியிருக்கிறாங்க. உவமைகளை கொடுத்து இது மாதிரி சொல்றாப்புலாம் இல்லை. இவருடைய கதையில் என்னுடைய கதை இப்படி இருக்கும், அதனுடைய கருத்து இப்படி இருக்கிறது, இந்த கருத்து இதை சொல்ல இருக்கிறது அப்படின்னு பலன் வச்சுதான் சொல்றாரு அப்படிங்கிறத மிக சிறப்பாக சொல்லி இருக்கிறாங்க. பல கதைகள் இருக்கு. நேரம் கருதி எல்லாரும் முடிச்சிட்டதுனால, மதிய உணவு நேரம் வந்ததுனால நானும் முடிக்க வேண்டிய கட்டாயம். தயவு செய்து கு அழகிரிசாமி அவர்களின் கதைகளை வாசியுங்கள். அது மட்டுமல்ல, அதை கடந்து இப்போது இத்தனை பேர், ஐயா தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள், இதற்கு மேல இந்த கதையின் அம்சத்தை கடந்து ஐயா சோ தர்மன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. லக்ஷ்மண பெருமை எல்லாருடைய இதையும் சொல்லியிருக்கிறாங்க. கண்டெம்பரரி ரைட்டிங் சொல்லுவோம் இல்லையா, அதை முக்கியமா வாசிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.